முறைகளுக்கும் நண்பர்களுக்கும் சாந்தியும் சமாத சுபஜம் கருப்பையும் என்னிடம் நிறைவாகவே உண்டாகட்டும். நாங்கள் இப்போ கன்னியாகுமரியில் போட்டிங் போட்டிங் போகிறதுக்கு ஒருத்தருக்கு 75 ரூபா அடிக்கா. முதலாவது போட்டில் 150 பேரை கூட்டிங்க போகிறோம். அதனால தான் நான் போட்டிங் பயணம் போகணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல வந்து வரிசையில் நினைச்சு கிட்டத்தட்ட ஒரு 150 பேர் ஆல்ரெடி வரிசையில் நினைச்சு போட்டிங் போகிறதுக்காக டிக்கெட் எடுத்துக்கொண்டு போட்டிங் போவோம். எல்லாருமே வரிசையில் போயிட்டு போட்டிங் போகிறது 8 மணிக்கு ஆரம்பமாகங்க. ஒருத்தர் 75 ரூபா. இது அத்தனையும் போட்டிங் போகிறதுக்கான வரிசை தான் இது அத்தனையும். எடுக்கிறதுக்கு உள்ளுக்கு வந்துட்டேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் வரிசையில் நின்றுட்டு இது இப்போ தான் உள்ளுக்கு வந்தது. அங்கே வரிசை இருந்துச்சு. இங்கேருந்து பின்னால் அங்கே வரிசை வந்து கொண்டே இருந்துச்சு. 75 ரூபா டிக்கெட் பார்க்கணும். அதோட இந்தியாவோட மெப்பு ஒன்று நான் எடுத்தேன். கொஞ்சம் தேவைப்படி அப்படின்ற காரணத்தால் அந்த மெப்பு 40 ரூபா. ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துருச்சு. ఇప్పుడు దేనికి ఛార్జింగ్ లేనప్పుడు అదే వద్దు పద ఎక్కడన్నా ఐకే పైకి పద మా మీరు ముందైనా రండి వెనకైనా டிக்கெட் எடுத்து உள்ளே வந்தாச்சு. இப்படி போட்டில் ஏற வேண்டியதான். போட்டில் ஏறி பயணம் தான். 150 பேர் ஏற்றியாம ஒரே தடவையில் 150 பேர் ஏற்றிக்கணும் வரோம். அதில் ஒருத்தர் தான் நாங்களும். 75 ரூபா டிக்கெட்டுக்கு பார்ப்போம் பயணம் வேர்த்தா இல்லையான்னு சொல்லி. தீவை கூட்டி கொண்டு போகிறோம், தீவை சுற்றி கொண்டு வரோம். அல்லா வாழலாம் பார்ப்போம். பொதிகை தாமிரபரணி ஜில்லா జిల్లా ఆంధ్రప్రదేశ్ నెల్లూరు డిస్ట్రిక్ట్ ఇన్ మై స్టేట్ యువర్ స్టేట్ ఆంధ్రప్రదేశ్ ఎస్ చెప్పు ఆంధ్రప్రదేశ్ ఇన్ నెల్లూరు. What's your name? Rutvik. Nice name. What's your name? English. Your name? Sai San. Your name? Lakshmi Priya. Vindya. India కెమెరా. నువ్వు ఇప్పుడు టీవీలో వస్తావు. యూట్యూబ్ లో వస్తాయి. ఇప్పుడు నువ్వు మాట్లాడి యూట్యూబ్ లో వస్తాయి. లోకల్ పర్సన్. యూట్యూబ్ పర్సన్. This is the local Swami. Local Swami. Yes. Local Swami. Show me view. రుతు இப்படி போட்டு போகணுமா? சாமி sorry.
போட் ரைட் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு போட் ரைட் போகிறேன், அதுவும் கன்னியாகுமரியில். இப்போ நீங்கள் போட் ரைடை முடிச்சாமல் நான் போவோம்னு சொல்லி பார்த்தேன். அதோட இவ்வளோ தூரம் வந்துட்டு போட் ரைட் போகிறது சரியில்லை அப்படின்னு சொல்லி தான், அது அநியாயமாயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதான் போனது. இந்த டயர்ட் ஃபுல்லாக அவங்கள மூஞ்சியில் விளங்கியாச்சும் ஃபுல்லாகவே அவ்வளோ டயர்டுன்னு சொன்னா இதுதான் நான் தூங்கலை, அதுதான் மட்டும் பிரச்சனை, படுக்கவே இல்லை, அதுதான். மற்றபடி ஒரு இதுவும் இல்லை. தாண்டி வைங்க. தீவுக்கு வந்து இறங்கியாச்சு. தீவுக்கு வந்து சாரி yeah, this is my travel pack, this bag only. Yeah, within 3 months this bag only. இப்போ போகிறது எங்கேன்னு சொல்லி சொன்னடா விவேகானந்தா ராக் அப்படின்னு சொல்லி இந்த கல்லுக்கு மேலே தான் ஏறதுக்கு 30 ரூபா டிக்கெட் கொடுத்து ஏறி வந்துருச்சு. என்ன பேர் என்ன? ரித்தின். ரித்தின் எங்க ஊரு? செங்கல்பட்டு. சப்பல். இந்த இடத்துல இந்த வியூவை பாருங்க. வேட்டு ஸ்ரீபாத மண்டபம். குடிநீர் அங்கே இருக்க ஹில்ஸை கண்டா அந்த ஏரியாவில் ஃபுல்லாக. எந்த ஒரு விஷயம் ஸ்கிப் பண்ணாமல் அவங்களுக்கு அப்படியே காட்டியும் பாருங்க. sorry அப்படி என்னதான் இருக்கு, என்ன இருக்கு? மண்டபத்தினுள் புகைப்படம் கண்டிப்பாக எடுக்க கூடாது. சூப்பர் காத்தா. இந்த இடத்துக்கு வந்து நாங்கள் பாட்டி ஆத பாருங்க, வேறு லெவலாக ஆத பண்ணி. இங்கேருந்து அங்கே பிரிட்ஜ் ஒன்று போட்டு கொண்டு இருந்துச்சு சரியா, அங்கே வள்ளுவர் சிலைக்கு. இதுக்குள்ளே விவேகானந்தாவோட சிலையை வச்சிருச்சுண்ணா. விவேகானந்த மண்டபம் மேலேறி இதுக்குள்ளே எல்லாம் சுற்றி பார்த்து அதுக்குள்ளே என்ன விஷயம் முடிச்சுன்னா விவேகானந்தர்ட சிலை அதுக்குள்ளே வச்சிருச்சு. அது மட்டும்தான் அதுக்குள்ளே இருந்த மற்றது கல்வெட்டுகள் மாதிரியான ஒரு விஷயங்களை செதுக்கி வச்சிருச்சு என்ன இந்த மாதிரி டிசைனில். ரைட், இப்போ நாங்கள் இங்கேருந்து இப்போ டைம் 8:45 டைம். இங்கேருந்து வெளியாக செல்ல இன்ஷா அல்லாஹ் டைம் சரியாகிரும். என்றால் இப்போ இப்படியே வைத்து தான் பஸ்ஸை பிடிச்சோன்னு கேரளாவுக்கு. இது தியான மண்டபம். எங்களுக்கு இதுக்குள்ளுக்கு போன விஷயம்டா தியானம் செய்த எல்லோரும் எங்களுக்கும் போய் இது கொஞ்சம் நேரம் இருந்ததில் தியானம் செஞ்சுட்டு வரதுக்கு ஏலும் எனக்கு அதில் போகிறதுக்கு விருப்பம் இல்லை. அதனால் நான் வந்துட்டேன். இந்த கழிப்பறை செல்லும் வழி, ப்ளீஸ் எக்ஸிட். இது புத்தகங்கள், புக் ஸ்டால்ஸ்.
பார்த்தா அவர் விளங்கி அந்த வள்ளுவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர். வள்ளுவர் விவேகானந்தர். மழை நீர் கொள்ளளவு இதில் 90,000 கேன் நிறச்சி வைக்கலாமா மழை நீர். இந்த இடத்துல இருக்கு மீன் மட்டை பாருங்க. சுபஹானல்லாஹ் மீன். தீவுக்கு பயணம் முடிஞ்சு அப்படி நான் வந்துட்டேன், கரை சேர்ந்துட்டேன். இந்த வியூவை பார்க்க இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லு. வெளிநாடு மாதிரி இருக்குது. அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சந்தித்தோம். அது வரானும் உங்கள்கிட்ட இருந்து விடைபெற்று செல்லிய நான் உங்கள் ஷமி. இப்படியே தொடர்ந்து கேரளா தமிழ்நாடு முடிஞ்சு இப்போ கேரளாவுக்கு போகிறேன் இன்ஷா அல்லாஹ்.